நடிகர் சியான் விக்ரம் நடிச்சிருக்க தங்கலான் படத்துல இருந்து இரண்டாவது சிங்கிள் வார் சாங் ஆகஸ்ட் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகி யூடியூப்ல இப்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த வார் சாங் எப்படி இருக்கு, இந்த சாங்கோட ரைட்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர் யாரு, அது மட்டும் இல்லாம இந்த தங்கலான் படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு இன்னும் நிறைய டீடைல்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். டைரக்டர் பா ரஞ்சித் டைரக்ஷன்ல ஆக்டர் சியான் விக்ரம் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் தங்கலான். இந்த படத்துல மாளவிகா மோகனன், பசுபதி, பார்வதி, ஹரிகிருஷ்ணன், அப்புறம் டேனியல் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த தங்கலான் படத்தை ஸ்டூடியோ கிரீன் நிறுவனமும் அப்புறம் டைரக்டர் பா ரஞ்சித் அவர்களோட நீலம் புரொடக்ஷன்ஸ் நிறுவனமும் சேர்ந்து தான் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரைலர் கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்துச்சு. உண்மையிலேயே ட்ரைலர் சூப்பராகவே இருந்துச்சு. ட்ரைலரில் விக்ரமோட ஆக்டிங்லாம் வேற லெவலில் வெறித்தனமாக இருந்துச்சு. விக்ரம் மட்டும்னு இல்லை, இந்த படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொரு ஆக்டரும் அவங்களால முடிஞ்ச எஃபெக்டை போட்டு சூப்பராகவே நடித்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் பா ரஞ்சித்தும் இந்த படத்துக்காக நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி அவரால் முடிஞ்ச எஃபெக்டை போட்டு இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஜனவரி 2024 இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் குறிப்பிட்ட சில காரணங்களால் ரிலீஸ் டேட்டை தள்ளி வச்சுட்டாங்க. அப்புறம் ஏப்ரல் 2024 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனால் அதுவும் தள்ளி போயிடுச்சு. ஃபைனலாக வர்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. அதை தொடர்ந்து இந்த படத்துக்கான ப்ரொமோஷனில் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு இருக்காங்க படக்குழு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மினிக்கி மினிக்கி அப்படிங்கிற சாங்கையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த வார் சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்ததாக வர்ற ஆகஸ்ட் 5ஆம் தேதி இந்த படத்தோட ஆடியோ லான்ச் பண்ண போகிறதாகவும் அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இப்போ இந்த வார் சாங்கை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி தங்கலான் படத்தோட ஸ்டோரியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த தங்கலான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, 1900ஆவது ஆண்டுகளில் கர்நாடகா தமிழ்நாடு பார்டரில் இருக்க கோலார் கோல்டு ஃபீல்டு அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல, அதாங்க இப்போ கர்நாடகாவில் இருக்க கேஜிஎஃப் அப்படிங்கிற இடத்துல உள்ள தங்க சுரங்கத்தில் தங்கம் எடுக்கிறதுக்காக தமிழ்நாட்டில் உள்ள ஒரு குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களை பிரிட்டிஷ்காரங்க என்னென்ன கொடுமையெல்லாம் பண்ணாங்க, அவங்கள எந்த அளவுக்கு சித்திரவதை செஞ்சு கொடுமைப்படுத்தினாங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்கிற கதை தான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு 5 மொழிகளில் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு 1000 கோடி வசூல் செய்கிற படமாக அமைகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி இந்த படத்தில் நடிகர் விக்ரமோட நடிப்புக்காக அவருக்கு கண்டிப்பாக அவார்டு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு தன்னை வருத்திக்கிட்டு ரொம்ப தத்துருவமாக நடித்து கொடுத்துருக்காரு சியான் விக்ரம் அவர்கள். பொதுவாகவே சியான் விக்ரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா படத்தில் அவருக்கு கொடுக்கப்படுற கேரக்டருக்காக தன்னோட உடம்பை எந்த அளவுக்கு வருத்திக்கிட்டு நடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நடித்து கொடுத்து தன்னோட பெஸ்ட்டை கொடுப்பாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த படத்துலையும் படத்தோட கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டரை ரொம்பவே தத்ரூபமாக நடித்து கொடுத்துருக்காரு. சரி வாங்க இப்போ நம்ம டாபிக்கு வருவோம். இந்த வார் சாங்கை நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை நீங்க இன்னும் கேட்காம இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிட்டு ஒரு டைம் அந்த சாங்கை போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. சும்மா சொல்லக்கூடாது, உண்மையிலேயே இந்த சாங் ரொம்பவே வெறித்தனமா கூஸ் பம்ஸா இருக்கு. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ட்ரைலர்ல பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரும் இந்த படத்தோட முக்கியத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஃபுல் எஃபர்ட்டை போட்டு தன்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் பா ரஞ்சித்தும் ஜிவி பிரகாஷும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஃபர்ஸ்ட் படமும் இந்த படம் தான். பா ரஞ்சித்தோட மோஸ்ட் ஆஃப் த படங்களுக்கு சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக் பண்ணுவார். ஆனால் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட்டாக ஜிவி மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த பாட்டை சிங்கர் அறிவு அவர் தான் எழுதியிருக்காரு. எழுதுனது மட்டும் இல்லாமல் அறிவும் ஜிவி பிரகாஷும் சேர்ந்து தான் பாடியிருக்காங்க. இந்த சாங்கோட டைம் டியூரேஷன் கரெக்டாக 3 நிமிஷம். ஆனால் இந்த 3 நிமிஷத்துலேயே நம்மளை அப்படியே வேற ஒரு உலகத்துக்குள்ளேயே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இந்த சாங்கை பார்க்குறப்போ வருது.
அதாவது இந்த படத்துல வர்ற அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் அவங்களுக்கு நடக்கிற கொடுமைகளை தாங்க முடியாம அந்த கொடுமைக்காரங்களை எதிர்த்து போர் செய்யறதுக்கு தங்களான அந்த மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூப்பிடுற மாதிரி இருக்கு. இந்த சாங்ல வர்ற லிரிக்ஸ் பாத்தீங்கன்னா, போரிடு மொத்தமும் மாறிட, வாழடு வஞ்சம் வீசிட, யாரென அண்டம் கூறிட, 1000 வேங்கை நாமென எழுந்து வா தங்களானே அப்படின்னு எழுதியிருக்காரு அறிவு. இந்த லிரிக்கை விஷுவலோட சேர்த்து பார்க்குறப்ப நிஜமாவே வேற லெவலில் கூஸ் பம்ஸாக வெறித்தனமாக இருக்குது. ஆல்ரெடி இந்த படத்துக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இந்த வார் சாங்கை பார்த்ததுக்கப்புறம் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் ஹைப்பில் போயிடுச்சுன்னே சொல்லலாம். எப்படா இந்த படத்தை தேட்டரில் போய் பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஹைப்பை ஏற்றிருக்கு. அப்புறம் இந்த படத்துக்கு ஆர்ட் டைரக்ஷன் எஸ்எஸ் மூர்த்தி அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காரு. ஆர்ட் ஒர்க்கும் ரொம்ப தத்ரூபமாக பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. எடிட்டிங்லாம் ஆர்கே செல்வா அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காரு. ட்ரைலர்லையும் இந்த வார் சாங்லையுமே இந்த அளவுக்கு சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு அப்படின்னா படத்தில் எடிட்டிங்கை பற்றி சொல்லவே தேவையில்லை. ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த வார் சாங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த சாங்கை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த தங்களான் படத்தை தேட்டரில் பார்க்குறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் என்னைய மாதிரியே ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா வெயிட்டிங் ஃபார் தங்களான் அப்படின்னு ஃபயர் சிம்பிளை கமெண்ட் பாக்ஸில் எரிய விட்டுட்டு போயிருங்க.